வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான அந்த கோர்ட் கேஸ்க்கான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு கண்டெம்ட் நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கண்டெம்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு. ஸோ அதை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் இந்த கோர்ட் ஆர்டரை இன்னும் ஃபாலோ பண்ணலை, அதை வந்து நீங்கள் இன்னும் செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் இந்த கண்டெம்ட் நோட்டீஸ். ஓகே, இது யாருக்கெல்லாம் போயிருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு போயிருக்கு, அடுத்து சிஆர்பிஎஃப்க்கு போயிருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி சேர்மனுக்கும் போயிருக்குது. ஓகே, எஸ்எஸ்சி டெல்லிக்கும் போயிருக்குது, சதர்ன் ரீஜியன் சென்னைக்கும் போயிருக்குது. நீங்கள் அந்த கோர்ட் ஆர்டர் காப்பி கூட நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். நீங்கள் அதை கூட இப்போ கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுலேயுமே வந்து கடைசி பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு போட்டுட்டு சிஆர்பிஎஃப் இருக்கும், எஸ்எஸ்சி இருக்கும், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ஓகே, அவங்களுக்கு கோர்ட்லேருந்து மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லிவிட்டு அதை கோர்ட்டில் இருக்கவங்க அனுப்பாமல் இருப்பாங்களா? இல்லை கோர்ட்லேருந்து அனுப்புனதை அவங்க வாங்காமல் இருப்பாங்களா? வாங்கிட்டு நான் வாங்கலைன்ட்டு சொல்லுவாங்களா? இதில் எதுவுமே நடக்காது. ஓகே, ஸோ 100% இந்த ஆர்டரு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. எஸ்எஸ்சிக்கும் தெரியும், சிஆர்பிஎஃப்க்கும் தெரியும். 100% இதை வந்து ரீகலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த கண்டெம்ட் நோட்டீஸுமே அவங்களுக்கு போயிடுச்சு, அதுவுமே கன்ஃபார்ம் தான். ஓகே, இதில் 2 குரூப்பாக வந்து கேஸ் போட்டிருந்தோம். அதில் ஒரு குரூப்பில் இருந்தால் இந்த கண்டெம்ட் நோட்டீஸ் போயிருக்குது. இன்னொரு குரூப்பில் இருக்கக்கூடிய சண்முக ராஜேஸ்வர் சார் வந்து அவர் இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்து கண்டெம்ட் நோட்டீஸ் வந்து அனுப்ப போகிறார். ஓகே, ஸோ இந்த கண்டெம்ட் நோட்டீஸ் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து இதை பண்ணலை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். நீங்கள் இன்னும் இதை வந்து பண்ணலை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஸோ இன்னமும் அவங்க டிலே பண்ணுறாங்க. இந்த நோட்டீஸையும் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கலை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டெம்ட் கேஸ் தான் ஃபைல் பண்ணணும். அது வந்து இன்னொரு புது கேஸ் மாதிரி ஆகும். அது தனித்தனியாக யாரெல்லாம் கேஸ் போட்டாங்களோ அவங்க பேரில் தான் திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவங்க ஒவ்வொருத்தருமே மறுபடியும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால ஸ்டூடெண்ட்ஸே வந்து இதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கேஸ் போட்டவங்களே வந்து திரும்பவும் அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னொரு கேஸ்லாம் ஃபைல் பண்ணுறது இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. ஓகே, இது வரைக்கும் கொடுத்த அப்டேட் அதுதான், ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது அதுதான். ஒருவேளை ரொம்ப டிலே ஆகுது, கன்சிடரே பண்ணலை, ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேணால் அவங்க எதுவும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு கேஸ் போட்டவங்க எல்லாட்டையும் நான் கேட்டதில் பாதிக்கு மேலே வேண்டாம், இன்னும் மறுபடியும் செலவு பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம், இல்லாதவனுக்கு ஒரு நியாயம் சொல்கிறவங்க இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ரொம்ப பணம் இருக்கிறவங்க பணக்காரங்கள்லாம் கேஸ் போடலை. ஓகே, இப்போ ஒரு ஆளுக்கு 3000 ரூபா 3500 ஆகும்னு சொன்னதுக்கே வந்து இல்லை சார் இதுவே கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கேன், என்னால் இன்னொரு 3500 கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட சிச்சுவேஷன், அவங்களுக்கு இருந்த அந்த பெயின், ஓகே, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் அந்த மாதிரி காசு கொடுத்து வந்து வரமாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். காசு இருக்கவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அப்போ மற்றவங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைக்கிறீங்கல்ல. மற்றவங்களுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், மற்றவங்களுக்கு சட்டப்படி கொடுக்க முடியாது. அப்படி ஒரு வழி இருந்துச்சுன்னா நான் பண்ணி கொடுப்பேன். ஓகே, நீங்கள் எல்லாருக்குமே கொடுங்கன்ட்டு ஒரே கேஸாக போடுற மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். அது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கேஸ் போடுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ மற்றவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அது ஒரு லாஜிக்கலான ஒரு கொஷின் கிடையாது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் திரும்ப இதுக்கு இன்னொரு கேஸ், அதனால் இந்த ப்ராசஸை டிலே பண்ணுறதுல யாருக்குமே விருப்பம் இல்லை. ஈவன் எனக்குமே வந்து இனிமேல் இந்த ப்ராசஸ் வந்து இது வரைக்கும் டிலேலாம் ஆகலை. ஓகே, இந்த கேஸால் இந்த ப்ராசஸ் டிலே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இனிமேல் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட எய்மே. ஓகே, எனக்குமே சரி, கேஸ் போட்டவங்களுக்குமே சரி, நம்மளால் இந்த ப்ராசஸ் டிலே ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அப்போது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ சிஆர்பிஎஃப் வந்து ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஓகே, பண்ணலாம் தான், பண்ணிடுவாங்கன்ட்டு நான் சொல்லலை. அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்கிறேன். ஓகே, அப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க? இப்போ இவங்களை கேஸ் போட்டவங்களுக்கு அவங்களோட வேக்கன்சியை ஹோல்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா வேக்கன்சி இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலை. கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னால ஹோல்ட்லாம் பண்ணலை. ஆனால் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறப்போ இந்த கோர்ட் கேஸை அவங்க கன்சிடர் பண்ணாமல் ஒரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறது அது பாசிபிளாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான சான்சஸ் கம்மி. ஓகே, அப்போ வேக்கன்சியை ஹோல்டு பண்ணாங்கன்னா இன்னும் பிரச்சனையாகும். ஓகே, அது வேறு மாதிரி ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணும். வேக்கன்சியை ஹோல்டு பண்ணாமல் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணால் அதுவும் பிரச்சனையாகும். ஸோ அப்போது அவங்க சிஆர்பிஎஃப்க்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அவங்க ரீகண்டக்ட் பண்ணிவிட்டு எல்லாரையுமே கன்சிடர் பண்ணி பண்ணுறது தான். ரீகண்டக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது, ஆனால் இப்போ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட பாயிண்ட் இல்லை. நம்ம வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கேஸ் போட்டால் தான் அது வந்து நடக்கும்.
ஓகே. இல்லைனா இந்த ஆர்டரை இப்போ கொடுத்துருந்த இந்த நோட்டீஸை அவங்க வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கேஸ் போட்டவங்களுக்கு ரீகண்டக்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து இப்போ பண்ணாலும் இல்லைனா 5 மாதம் 6 மாதம் கழித்து பண்ணாலும் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து அவங்க மீறவே முடியாது. அது நடந்தே தீரும். ஓகே. ஆனால் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. ஓகே. அதுக்காக தான் இந்த கண்டெம்ப்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் சிஆர்பிஎஃப் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிசல்ட் இந்த மந்த் எண்டில் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாராலையும் அடுத்து சொல்ல முடியாது. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரைனிங் கேலண்டர் ஒரு சில ஃபோர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி 12ஆம் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுக்கு முன்னால் ஒரு 20 நாளைக்கு முன்னாலேயாச்சும் வந்து ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணால் தானே அவங்க எல்லாருக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க முடியும். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு டைம் வேணும். அப்படி இருக்கிறப்போ இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர 100% வந்துடும் அப்படிங்கிற மாதிரி யாராலையுமே சொல்ல முடியாது. சொல்கிறவங்க எல்லாருமே இதை வச்சு தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஞானம் இருக்குது, இல்லைனா டேரெக்டாக வந்து இந்த ரிசல்ட்டை ப்ராசஸ் பண்ணுற டீமே வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லாருமே இதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறதுமே ஒரு இந்த ரீசனை வச்சு தான். ஓகே. ஸோ அதனால் 100% இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஷுவராக சொல்ல முடியாது. வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எல்லாமே வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சிஆர்பிஎஃப் வந்து வேக்கன்சியை ஹோல்ட் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். ஃபிசிக்கல் வந்து முன்னாலேயே கண்டக்ட் பண்ணலாம், இல்லைனா அப்புறம் கூட கண்டக்ட் பண்ணலாம். அது எப்போ எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து அது நடக்கிறப்ப தான் தெரியும். ஓகே. அதனால் இப்போதைக்கு இதுதான் அப்டேட். ஓகே. இது நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறனால எனக்கு தூக்கம் வரல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியலன்னு நிறைய பேர் கேட்குறீங்களே, அதனால தான் அப்டேட் கொடுத்துருக்கேன். இந்த அப்டேட் வச்சுக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக இல்லை, இந்த அப்டேட்டால் நீங்கள் தூக்கம் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஓகே. அப்டேட்டும் கொடுக்கணும். ஆனால் அதை கேட்டதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவேன் அப்படிங்கிறது கரெக்டு கிடையாது. நீங்கள் கமெண்டில் நெகட்டிவாக பேசுகிறனாலையோ, கேஸ் போட்டவங்க ஒரு குரூப்பு, கேஸ் போடாதவங்க ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கிறதுனாலையோ எந்த யூஸுமே இல்லை. நீங்கள் 2 பேரும் தான் டென்ஷன் ஆக போகிறீங்க. ஒருத்தனை பற்றி நீங்கள் பேசுகிறது, உங்களை இன்னொருத்தன் பேசுகிறது. அதனால் எதுவும் மாறப்போகுதா? அப்படி எதுவும் மாறுதுன்னா நீங்கள் அந்த வேலையை உருப்படியான வேலையை பண்ணுங்கள். ஓகே. அதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சிலர் வந்து அதாவது இதுவரைக்கும் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டுன்னு இருந்திருப்பாங்க. பட் இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட், அதாவது நான் லோ மார்க் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்கு சந்துர்மஸ் காரணம்னு நினைக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ உள்ளே புகுந்து நம்ம சந்துர்மஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசுனோம்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஆத்திரத்தை தீர்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எச்ச வேலைகளை ஒரு சிலர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. பார்க்குறவங்க பார்க்கட்டும். அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். போட்ட வீடியோவெல்லாம் டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே. கேஸ்லாம் போட்டால் நீங்கள் வந்து எதுவும் நிற்காது, அதனால் வந்து எந்த யூஸுமே இல்லை, விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே. அப்படி சொன்னவங்கலாம் வந்து ஆளை அட்ரஸே காணும், அந்த வீடியோவையும் காணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து இதில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லோ மார்க் எடுத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸு அவங்க கொஞ்சம் சந்துர்மஸ் மேலே கோவமாக இருக்காங்க. அவங்க சந்துர்மஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே கோவமாக இருக்காங்க. அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சிலர் இப்போ சப்போர்ட்டுக்கு இருக்காங்கல்ல, அவங்கள வச்சுட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறதுலாம் ஒரு எச்ச வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. இப்போ நம்ம நிறையா மூவிஸ்லேயே பார்த்துருப்போம். 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னா அதை யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் உள்ள நுழைவான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு வேலை தான் இது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணலை, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. நான் பண்ணதில் என்னென்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஆல்ரெடி நான் ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோவுக்கு பதில் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், யாராக இருந்தாலும். ஓகே. சும்மானாலும் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அவனுக்காக பண்ணுறான், அவன் விளம்பரத்துக்காக பண்ணுறான், அப்படி இப்படின்ட்டு அதாவது ஒரு தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் குறை மட்டும் சொல்லக்கூடாது. ப்ரூஃபோடு சொல்லணும். ஓகே. நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்படி சொல்கிற நியாயமான கேள்விகளுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேள்வி நான் தப்பு அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறேன். ஓகே. ஆனால் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு சந்துர்மஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து பேசலாம் அப்படின்ட்டு எவனாச்சும் கிளம்பி வந்தான் அப்படின்னா அவன் பாட்டுக்கு வர்றான். நாய் வந்து நம்ம தெருவில் போகிறப்போ குலைக்க தான் செய்யும். 10 நாய் குலைக்கணும், நம்ம 10 நாய் பின்னாலேயும் ஓடிட்டுருக்க முடியாது. என்னை பார்த்து ஏன் குலைச்சேன்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. நாயோட புத்தியே அதுதான். ஓகே. ஸோ நம்ம அது பின்னாலேயே போனோம்னா நம்ம தான் வந்து
பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனால் யாரும் இப்போதைக்கு ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே. இது வரைக்கும் இதுதான் அப்டேட். இதை தாண்டி வேறு எந்த ஒரு சீக்ரெட்டும் கிடையாது. ஓகே. என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். கேஸ் போட்டவங்களும் சரி, இதில் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களும் சரி, வெயிட் பண்ணுங்கள். ஓகே. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருங்க. அடுத்த ஜிடி வந்திருக்குது, ஏஜ் இருக்கிறவங்க அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்க அதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம செலெக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே. பாசிட்டிவாகவே இருங்க. உங்களுக்குன்னு ஒன்று கிடைக்கணும்னு இருக்குது அப்படின்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்குன்னு இருக்குது, உங்களுக்குன்னு அதை எழுதி வச்சுருக்கான் அப்படின்னா அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதை யார் வந்தாலும் தடுக்க முடியாது. தேங்க்யூ.